Hi friends, welcome back to Birla's Parvai. Sabas, சரியான போட்டி அப்படி நம்ம சொல்லலாம். EV மார்க்கெட்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் இப்போதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் EVல இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு கார் லான்ச்ல நம்ம இருக்கோம். மும்பைல டாடாவோட ஹாரியர் வந்து EV வெர்ஷன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் ஐஸ் இன்ஜினுக்கும் இதுக்கும் நிறைய விஷயங்கள் டிஃபரன்ஸா இருக்கு. இன்னொன்னு ஒரு EV அப்படின்னு நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு நெருடலா இருந்திருக்கும். இந்த காருக்கு ரீசேல் இருக்குமா, இது பேட்டரி போயிருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ரேஞ்ச் அப்படிங்கறதும் இருந்தது. அப்போ இந்த காருக்கு அன்லிமிட்டெட் பேட்டரி வாரண்டி, அதுவும் அன்கண்டிஷனல் வாரண்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து ஒரு EV பையரா நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கார்ல லோடடா இருக்கு. அப்ப இந்த கார்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு டீடைல்டா வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்திரலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்ட்ல இருக்கிற கார் பெர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஃபாரஸ்ட்ல இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்ஸை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நம்மக்கிட்ட இருக்கிறது லாவெண்டர் அப்படின்னு சொல்லலாம். லாவெண்டருக்கு பெருசாக இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அப்போ உள்ள திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பேடை வந்து உங்களோட IRVMல இப்படி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாட்டில். ஸோ அந்த பாட்டிலில் இப்படி ஒரு லிக்யூட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு இந்த குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது தான் அவங்க கிளைம் பண்ணுறது. நீங்கள் காரை காலையில் எடுக்கும்போது இந்த பேடில் ஒரு 2 ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைல்டாக அந்த ஸ்மெல் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான நேச்சுரலான மைல்டான ஸ்மெல் பிடிக்கும்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது 10 மினிட்ஸில் ஜெப்டோவில் உங்களால் ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்துக்க. இந்த டாடா ஹாரியர் EVயோட காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் மட்டும் 21.49 lakhs வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதோட மிட் எண்டு அதே மாதிரி டாப் எண்டோட காஸ்ட் வந்து இன்னும் அன்வீல் ஆகலை. ஒரு 35 lakhs வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட புக்கிங் வந்து இந்த ஜூன் 13th and 14th வந்து உங்களுக்கு ஓபன் பண்றாங்க. இந்த ஹாரியர் EVயோட கீ தான் வந்து இது. இப்படி ஒரு அழகான ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ரிமோட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல ரவுண்டா அப்படி இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இந்த ரிமோட்ல வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இது ஆட்டோமேட்டிக்கா பார்க் வந்து உங்களுக்கு பண்ணும். அதை ரிமோட்லயே நீங்க ஹேண்டில் பண்ணலாம். பார்க் பண்றதும் சரி, பார்க்கிங்ல இருந்து வெளியில வர்றதும் சரி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிரைவர் இல்லாம உங்களால பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய கண்ட்ரோல்ஸும் இந்த கீழ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஷுவலான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எமர்ஜென்சி கீயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது போக ஒரு ஸ்மார்ட் கார்டும் வந்து உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். ஐ திங்க் இங்க இப்ப இல்ல, இதுக்குள்ள வந்து இருக்கும். ஜஸ்ட் லைக் நம்மளோட கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மாதிரி இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிளை நீங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது போக டிஜிட்டல் கீயும் ஒரு 5 கீ வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணி உங்களோட வெல்விஷர் கிட்ட, ஐ மீன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்க ஒரு 5 பேருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியும். இப்ப கீயே இல்லாம அவங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கறதா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கேஜெட் மாதிரி இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஹாரியர் EVயோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி 65-75 அப்படின்னு 2 கெப்பாசிட்டியில வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுல இந்த 75 கிலோவாட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 627 கிலோமீட்டர்ஸ் வந்து அதோட ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டாப் எண்ட் வந்து இந்த 627 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆல் வீல் டிரைவ். அப்போ இதோட இந்த 65 கிலோவாட் பேட்டரி வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்னும் அபிஷியலா வந்து சொல்லல. அப்போ 627ங்கிறது ரியல் லைஃப்ல நமக்கு ஒரு 500 கிடைச்சிச்சு அப்படின்னாவே இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ்ல தி பெஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு கூட கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அப்போ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது க்ளோஸ் டு 238 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 504 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போ EV அப்படின்னாவே டார்க்கியா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த பர்டிகுலர் காரோட ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்தோம், ஒரு மவுண்டன்ல அசால்ட்டா மேலே ஏறி உச்சியில போய் நிக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கிறது தான் இந்த Harrier.EVயோட ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. Active.EV அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர்ல தான் வந்து இது பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
பஞ்சோட ஈவியுமே இதே ஆர்கிடெக்சர்ல தான் இருந்தது. தி பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அதோட ரிவ்யூல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உள்ள வந்து அது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு பான் எலக்ட்ரிக்காவே இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 65 கிலோவாட் அண்ட் 75 கிலோவாட் பேட்டரியை வந்து பாட்டம்ல ரொம்ப நீட்டா பேக் பண்ணிருக்காங்க. இதுல 4 வீல் டிரைவாவே நம்ம கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இங்க ஃப்ரண்ட்ல வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரியே ரியர்லயுமே வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்னு இண்டக்ஷன் மோட்டராகவும் இன்னொன்னு பிஎம்எஸ் மோட்டராகவும் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு டார்க்கியா வந்து இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 4 வீல் டிஸ்க்ங்கிறது இங்க நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். கிளேட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்டை ஏற்கனவே இன்னொரு பிராண்ட்லயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தரான ஒரு சஸ்பென்ஷன் வந்து இந்த வெஹிக்கிள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதோட கிராஸ் செக்ஷன்ல உள்ள பாடியில வந்து சாசி எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கலர் டோனே வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட சைடு இம்பாக்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க நீங்க பார்க்கும்போது இந்த ரெட் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிஃப்னர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அதனால சைடு இம்பாக்ட்ல வண்டி கிரென்ச் ஆகுறத இது நல்லாவே அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்க எல்லோ கலர் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. விச் இஸ் ஒரு கிரம்பிள் ஜோன் மாதிரி அது ஆக்ட் ஆகும் அப்படின்னு கூட நம்மளால சொல்லலாம். ஃபுல்லா வந்து ரிப்ஸ் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்லாவே ஸ்ட்ராங்காவே வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. டாடா அப்படின்னாவே அந்த பில்ட் அப்படிங்கிறதுல நம்ம கொஸ்டினே தேவையில்லை. அதை ஓப்பனா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு கிராஸ் செக்ஷன்ல ஒரு பாடி வந்து உங்களுக்கு இருக்கு. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்ல ஈவிக்கே உரித்தான ஒரு கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் க்ளோஸ்டா வந்து அந்த கிரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டாட்டாவோட அந்த நியூ பேட்ச் வந்து இருக்கு. பட் இது எந்த விதத்துலயும் க்ளோ ஆகல. ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 360 டிகிரிக்குரிய கேமரா வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல பியாண்ட் 360 டிகிரி ஒன்னு இருக்கு. அது நான் பின்னாடி போகும்போது உங்களுக்கு சொல்றேன். இங்க சின்னதா வந்து ஒரு ஏர் வெண்ட், அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடாஸ்க்குரிய ரேடார் இங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. க்ளோஸ் டு 22 ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்க வந்து பிளாங்கா ஓப்பனாவே வந்து உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எந்த ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை ப்ரொஜெக்டர்ல வந்து ஹெட்லைட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷனல்ல ஒரு ஏர் வெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வீலோட கூலிங்க்கு கண்டிப்பாகவே வந்து இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்டோட லுக் வந்து ஐஸ் இன்ஜினோட ஹேரியர் மாதிரியே தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் பஞ்சே வந்து இந்த Activ.EVங்கிற ஆர்கிடெக்சர்ல தான் இருந்தது. அதுக்குமே வந்து ஐஸ் இன்ஜின் பஞ்சுக்கும் நார்மல் பஞ்சுக்கும் இவி பஞ்சுக்கும் எந்த சேஞ்சும் உங்களுக்கு கொடுக்கல. இதுலயும் அதையே மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த ஹேரியரோட அந்த பல்கியான லுக் வந்து இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்றதுக்கு இங்க யூஸ்வலான ஒரு இதுதான் இருக்கு. எஸ், ஓப்பன் பண்ணோம்னா ஸோ டாடா அப்படிங்கிற அந்த பில் குவாலிட்டி வந்து நமக்கு இதுல தெரியுது. ஸோ மேல வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஈவி தான். பட் ஈவில ஒரு சவுண்ட் ப்ரூஃப் எதுக்கு தெரியல. ஸோ உள்ள வந்து ஃபுல்லா பேக் ஆயிருக்கு. இங்க கம்ப்ளீட்டா கன்சீல்ட் ஆயிருக்கு. இங்க உள்ள வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, ரொம்ப டீப்பாலாம் இல்ல, ஓரளவுக்கு லிமிட்டடா தான் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இங்க நமக்கு கிடைக்குது. மிச்சபடி ஒன்லி கூலண்ட்டுக்குரிய லிட் மட்டும் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே வந்து இங்க ஓப்பன் ஆகல. கம்ப்ளீட் க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஈஸி ரொட்டேட்டபிளா வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். இங்க டிரைவ் அண்ட் ரிவர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ்வலா ஹேரியர்ல இருக்கிற அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பவர் பிரேக் கிடைக்குது, ஆட்டோ ஹோல்டு கிடைக்கும், 2 கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒய்டரான ஆர்ம்ரெஸ்ட், அதே மாதிரி உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அதுல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுக்கு இது கூல்டாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி அண்ட் சி டைப்மே வந்து நமக்கு இங்கேயும் கிடைக்குது. அப்போ ப்ராக்டிகாலிட்டியா நிறைய ஸ்பேஸ், நிறைய சார்ஜிங் பாயிண்ட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற கிளஸ்டரும் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு இதே சைஸுக்கே வந்து அந்த கிளஸ்டர் இருக்கு. அப்போ அந்த கிராஃபிக்ஸ்மே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த IRVM அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டேஷ் கேமோட எம்பர்ட் ஆகி வந்து உங்களுக்கு வருது. ஆட்டோ டிமோபிளாவும் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளஸ் மேல சன்ரூஃப்க்குரிய பட்டன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இங்க வைசரை ஓபன் பண்ணா இங்க நமக்கு எதுவுமே இல்ல. ஸோ இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு மிரரு வித் உள்ள வந்து ஒரு லைட்டும் நமக்கு கிடைக்குது. இதுல சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாட்டாவோட பில்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நம்ம கேட்கவே தேவையில்லை. ஒரு 5 ஸ்டார் ரேட்டடான ஒரு கார் தான் வந்து இது. சைடு இம்பாக்டுக்கு இந்த பி பில்லர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹைஸ்டன் ஸ்டீல் யூஸ் பண்ணி அதை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல டால்பி அட்மாஸ் ஆடியோ வந்து உங்களுக்கு வருது.
9.1 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. 9 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இந்த டால்பி அட்மாஸ்ங்கிறது இப்போ சமீபத்துல ஒரு கார்ல கூட நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதுலயும் அதே மாதிரி JBLோட நியூ சீரியஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு சென்டர் இருக்கு, அங்க போய் கவர் பண்ண முடிஞ்சா நாங்க கவர் பண்றோம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தம்போது ஓரளவுக்கு நல்ல டீப்பாவே இருக்கு. இந்த ட்ரே அட்டாச்சபிளா வந்து உங்களுக்கு கிடைக்குது. கூல்டு க்ளவ் பாக்ஸாகவும் நமக்கு இதுல கிடைக்கும். ஸோ ஓவரால் காக்பிட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பிரீமியமான ஒரு காக்பிட்டா இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சும்மா ஆம் வைக்கிறதுக்கு இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு லெதரோட ஃபினிஷ் வந்து கிடைக்குது. இன்டீரியர் தீம் நம்ம பார்த்தா கூட இந்த சீட்ஸ்ல வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு லைட் கலர்ல ஒரு லெதர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அக்சசரி தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இன்டீரியர் கன்வின்சிங்கா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, நல்ல பிரீமியமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ரியர் சீட்ல வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈவி அப்படின்னாவே இந்த அண்டத்தை வந்து எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. இப்போ நம்ம நல்லாவே நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அண்டத்தை வந்து ஃபார் பெட்டரா இருக்கு. பட் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தை வந்து நமக்கு வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தா கூட அண்டத்தை வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் வந்து ரொம்ப அதிகமா ஹைட் வந்து இல்லை. பட் பின்னாடி வந்து நம்மளால காலை மடக்க முடியல. இங்கே ஒரு பெரிய ஹம்ப் வந்து நமக்கு இதுல இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு டனல் ஹைட் வந்து எதுவுமே கிடையாது, ஃபிளாட்டா இருக்கு. அதனால நடுவில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். 3 பேரு டெஃபினட்டா உட்கார முடியும். ஏன்னா இந்த ஹேரியரோட பெரிய அட்வான்டேஜ் இதோட ஒய்டு தான். நல்லா ப்ராடரா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளா என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல்ட்டே வந்து 3 பேர் உட்காரலாம். நடுவில் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பட் 2 ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள்ல ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுள்ல நீங்க இப்படி ரோல் ஆனா கூட ரெசிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வியோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டருமே நமக்கு இதுல கிடைக்குது. இங்க ஒரு லைட் இருக்கு. ஏசியோட வெண்ட் நமக்கு இங்க ஃப்ரண்ட்ல இருந்து தான் வந்தாகணும். ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் ஆகுற மாதிரியே வந்து நமக்கு அந்த சன்ரூஃப் வந்து இருக்கும். ஹெட் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இவ்வளோ ஹெட் ரூம் வந்து எனக்கு இருக்கு. என்னோட ஹைட் வந்து 5'8". ஸோ அப்போ ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லக்ஸூரியா இருக்கு. லைக் ஒரு வீடு மாதிரி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட் நல்லா பேக்ல வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்ல மூவ் பண்றதுக்கு இங்க கீ வந்து வைக்கல. இருந்தா கொஞ்சம் மூவ் பண்ணி ஆக்சுவலான ப்ராக்டிக்கலான லெக் ரூம் வந்து நம்ம செக் பண்ணிருக்க முடியும். நீ ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சீட் பொசிஷன்ல இவ்வளோ இருக்கு. கீழே என்னால டக் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கு. ஏன்னா அந்த சீட்டுக்கும் கீழே ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பும் வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது அந்த ஈவியோட இம்பாக்ட் இல்லாம ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈவி வந்து 120 kWh சார்ஜர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்போ 0 to 80 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 25 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாட்டாவோட இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ஹைவேல எக்யூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம நார்மலா ஒரு ஹைவேல போறோம் அப்படின்னா 50 kW அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா பார்க்க முடியும். 60 கூட பார்க்க முடியுது. பட் இந்த 120 அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டா ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெரெயின் மோட் சொல்லி ஒரு 5 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு அதுல கிடைக்குது. ஆஃப் ரோட் போகும்போது யூஸ் பண்றதுக்காக ஒரு 5 மோட்ஸ். அதுல ஒரு கஸ்டம் மோடுமே உங்களுக்கு இருக்கு. அதுல தான் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போ அவ்வளோ ஸ்டீப்பான ஒரு ரோட்ல கூட நீங்க ஒரு அக்ரெசிவான ஒரு பவரோட போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அந்த கஸ்டம்ல நீங்களே கான்ஃபிகர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கிரால் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெரெயின் மோட்ல கிரால் மோட போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிரால் பண்ணி உங்களை மேல கூட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி டிரைவ் மோட்ஸும் இந்த ஹேரியர் ஈவில அவைலபிளா இருக்கு. கலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 4 கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு மெட்டாலிக் ஒயிட். ஒரு ப்ளூல ஒரு டியூவல் கலர்ல வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரு ஷேட்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பிங்க் கலர் ஃபீலுமே அதுல கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க நம்ம பார்க்கறது ஒரு ப்ளூ, ஒரு பேசிக்கான ஒரு ப்ளூல தான் வந்து இது இருக்கு. இந்த 4 கலர் போக ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு சொல்லி பிளாக்ல மேட் ஃபினிஷ்ல இங்க இருக்கிறத நம்ம பார்க்கறோம். இது ஒரு கலரா உங்களுக்கு வருது. இப்போ இந்த டால்பி அட்மாஸோட ஒரு டெமோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இது இருக்கு. வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹேரியர்ல இருந்து இன்கேஸ் நீங்க ஒரு கேம்பிங் போறீங்க அப்படின்னா உங்களோட டென்ட்டுக்கு நீங்க பவர் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம
வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல இருந்து இன்னொரு வெஹிக்கிளையும் உங்களால சார்ஜ் பண்ண முடியும். இன்கேஸ் டூ வீலரோ இல்ல இன்னொரு காருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இந்த வெஹிக்கிள்ல இருந்து அந்த வெஹிக்கிளை உங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த ஹாரியர் ஈவியை பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் புதுசா வந்து இந்த கார்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஈவி அப்படிங்கிறது பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த காரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல இதோட டிரைவ் வீடியோல நம்ம கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.